வெல்கம் டு சங்கீதா அன்பழகன் சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. செடி நல்லா பூக்கணுமா? அப்போ இந்த ஒரு டானிக் போதுங்க. அது என்ன டானிக்னு பார்க்கலாம் வாங்க. மழை பெய்யும்போது நிறைய மழை தண்ணியை நான் அண்டாவுங்களில் சேமித்து வச்சுப்பேன். இந்த மழை தண்ணியில் மாட்டுக்கு புண்ணாக்கு வாங்கின்னு வருவோம். அதை நல்லா ஒரு பெரிய துண்டாக இந்த அண்டாவில் போட்டு வச்சுருவேன். ஒரு 3-4 நாள் அந்த புண்ணாக்கு தண்ணியில் நல்லா புளிக்கணும். அதுக்கப்புறமா நான் டெய்லி யூஸ் பண்ணுற வெங்காயத்தோல், பூண்டு தோல் இதையெல்லாம் அந்த அண்டாவிலே எடுத்துன்னு வந்து போட்டு வச்சுடுவேன். அந்த வெங்காயத்தோல், காய்கறி கழிவுங்க இதெல்லாம் நல்லா தண்ணியிலே ஊறும். நம்ம சாப்பிட்ற வாழைப்பழத்தோலுங்க எல்லாத்தையுமே எடுத்துன்னு வந்து அந்த அண்டாவில் போட்டு வச்சுடுவேன். ஒரு மூடியை போட்டு அந்த அண்டாவை நல்லா மூடியும் வச்சிடணும். ஒரு 4 நாள் இல்லாட்டி 5 நாள் அந்த மழை தண்ணியிலே எல்லாம் நல்லா ஊறி அதனுடைய சத்துக்கள் எல்லாம் அந்த தண்ணியில் இறங்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா நம்ம எப்போ செடிக்கு கொடுக்குறோமோ அப்போ எடுத்து நம்ம அதை ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபில்டர் பண்ண பின்னாடி ஒரு செடிக்கும் ஒரு ஜக்கு ஊற்றினாலே போதும். ஒரு சிறந்த டானிக். இதை விட வேறு சத்தான டானிக் எதுவுமே இல்லைங்க. புண்ணாக்கு தண்ணியோட இந்த எல்லா காய்கறி கழிவுங்களோட சத்துக்களும் சேர்ந்து செடி நல்லா செழிப்பாகவும் வளரும். பூ பாருங்கள் எவ்வளோ அழகாக விட்டுருக்குது. அடுத்து நம்ம அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, நம்ம கஞ்சி தண்ணி வடிப்போம் இல்லைங்களா, இதையெல்லாம் கூட ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுடுவேன். நம்ம பால் காய வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த குண்டாவை கூட கழுவி அந்த தண்ணியை நான் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுடுவேன். எப்படியும் வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் சிக்கன் மட்டன் எடுப்போம் இல்லைங்களா, அந்த சிக்கன் மட்டன் கழுவுற தண்ணியை கூட எல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வச்சுப்பேன். அதே போலங்க நம்ம தக்காளி சாதத்துக்கு மீல் மேக்கரை யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதையும் நம்ம தண்ணியில் ஊற வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் ரொம்ப சத்துக்கள் இருக்குங்க. இது எல்லாத்தையும் ஒரு அண்டாவில் போட்டு நல்லா ஊற வச்சுடுவேன். இந்த தண்ணி எந்த அளவுக்கு நல்லா புளிக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு சத்துக்கள் செடிங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். பூக்கள் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது. காலையிலேயே கொஞ்சம் கோயிலுக்கும் அறுத்துன்னு போயிடுறதுனால இப்போ கொஞ்சம் குறைவாக இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, நம்ம டெய்லி யூஸ் பண்ணிவிட்டு டீ தூள், காஃபி தூள் எல்லாம் கீழே வேஸ்ட்டாக கொட்டும் இல்லைங்களா, அதையெல்லாம் நல்லா ஒரு 15 நாள் 20 நாள் சேர்த்து வச்சு வெயிலில் நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு செடிக்கும் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கொடுக்கலாம். அதே போல் முட்டை ஓடியும் நிறைய சேகரித்து வச்சுன்னு அதை நல்லா காய வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அதையும் நாம் செடிக்கு உரமாக கொடுக்கலாம். குறிப்பாக சொல்லணுன்னா மழை பெய்யும் போது நிறைய மழை தண்ணிங்களை சேமித்து வச்சுக்கோங்க. மழை தண்ணி தான் செடிங்களுக்கு தாய்ப்பால் மாதிரி. 10 நாளைக்கு ஒரு முறை செடிங்களெல்லாம் நல்லா கொத்தி விடணும். எங்கள் வீட்லேயே மாடு இருக்கிறதுனால மாட்டு சாண எருவை நான் உரமாக கொடுப்பேன். இந்த மாதிரி டிப்ஸுங்களெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா செடிங்க நல்லா பூ பூக்கும். இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.